நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்காக டிவி முன்னாடி அமர்ந்திருக்கிற அதை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டு பேசும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே கதையின் மூலமாக ஆண்டவரே எங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா பாவத்திலிருந்து ஆண்டவர் மீட்கப்பட்டு ஆண்டவரே பரலோக வாழ்வை கண்டுகொள்வதற்கு இந்த கதையின் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ சம்பவம் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. அதன்படி ஆண்டவரை வாழ்ந்து முடிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி மலர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது யார் இப்படி எல்லா சுவர்லையும் பார்த்தா நித்தியம் நித்தியம் நித்தியம்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்குது. இது யார் தான் எழுதுறாங்கன்னு தெரியல, ஒரே மர்மமாக இருக்குது. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இது யார் தான் எழுதுறா நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தேசத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் வந்து இந்த நித்தியங்கிறத சுவர் எல்லா சுவர்லையும் என்ன செய்து நித்தியன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்த்துட்டு இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் இந்த நித்தியன்னு சொல்லி எழுதப்பட்டதை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாரும். இது யாராக இருக்குமா, அவனாக இருக்குமா, இவனாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்க்குறாங்க. நீ எழுதுனியான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்கவே முடியலை. இப்படி இதை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு இதற்காக என்ன செய்கிறாங்க, நிறையா எங்கே பார்த்தாலும் இந்த சுவர்கள் என்ன செய்து எழுதப்பட்டே இருக்குது. கண்டுபிடிக்கணும்னு நினைக்காங்க, ஆனால் முடியலை. எப்போ வந்து எழுதுகிறாங்க, இரவு நேரத்தில் வந்து எழுதுகிறாங்களா, பகல் நேரத்தில் வந்து எழுதுகிறாங்களா சொல்லி எதுவுமே கண்டுபிடிக்காத அந்த சூழ்நிலை கூட. ஆனால் அந்த எழுத்து வந்து இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்குதே தவிர அது குறைந்த பாடு இல்லை. அப்படி இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் வந்து அப்படி யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் வந்து ஆஸ்திரேலியா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் வந்து 1884 வருடம் ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து ஆர்த்தர் ஸ்டேஸ் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் என்ன அந்த குடும்பத்தில் பிறந்தார். ஆஸ்திரேலியாவில் ஆர்த்தருங்கிற ஒரு அருமையான சகோதரர் வந்து 1884 ஆண்டு பெற்றோருக்கு ஒரு மகனாக நினைச்சதார் பிறந்தார். இவர் பெற்றோர் வந்து ஒரு ஆண்டவர் அறிந்த குடும்பத்தில் இவர் நிச்சயில் பிறக்கலை. ஒரு துன்மார்க்கமாக ஜீவிக்கிற அந்த குடும்பத்தில் இவர் நிச்சயதார் பிறந்திருந்தார். பெற்றோர் சரியான குடிகாரர், நல்ல திருடுவார். குடிப்பதற்கு வேலை செய்யாமல் சம்பாதிக்க முடியாதபடி குடித்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளை நிச்சயதார் கழித்து கொண்டிருந்தார். குடிப்பதற்கு பணம் வேண்டும் சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து பணத்துக்காக திருட்டு தொழிலை நினைச்சதார். அந்த திருடுற தொழிலை அவர் நினைச்சதார் கையாண்டார். இவர் இப்படி தகப்பன் வந்து ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார். இவர் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால பெற்றோருடைய குணம், தாயும் நினைச்சுதாங்க தொடர்ந்து திருடு தான், ஒரு திருட்டு கும்பலாக நினைச்சுதாங்க செயல்பட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியா தேசத்தில். இப்படி இருக்கும்போது அந்த மகன் வந்து தன்னுடைய பெற்றோர் நடக்கையை பார்க்க இவனு என்ன பண்ணுறான், அந்த தொழிலில் அந்த பாவ வாழ்க்கையில் என்ன செய்கிறான், ஈடுபடுறான். அந்த பாவ தொழில், பெற்றோர் செய்த தொழிலை இவன் செய்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெற்றோர் என்ன ஒரு டீச்சராக இருந்தால் அவங்க டீச்சர் ஆவாங்க, டாக்டரானா ஒரு டாக்டர் ஆவாங்க, லாயர் ஆவாங்க, பிஸ்னஸ்மேன் ஆவாங்க. இதுதான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. ஒரு ரேராக சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு மாறுதலாக டாக்டர் பிள்ளைகள் இன்ஜினியராக மாறுவாங்க,
இன்ஜினியர் பிள்ளைகள் வந்து டாக்டராக மாறுவாங்க, டீச்சர்ஸ் பிள்ளைகள் டாக்டராக மாறுவாங்க. இப்படி ஒரு மாற்றம் ஒரு ரேர் இருக்கும். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாக அவன் வந்து என்னச்சுதாங்க தகப்பனை போலவே ஒரு குடிகாரனாக என்னச்சுதாரு மாறினார். இவருக்கு வயது அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ 40 வயசாயிடுச்சு. ஆனாலும் தன்னுடைய குடியவன் என்னச்சில விட்டு விலகலை. ஒரு பெரிய குடிகாரனாக என்னச்சுதாரு மாறினார். அந்த குடிக்கிறதுனால எத்தனை குடும்பங்கள் பாழாய் கிடைக்கிறது. இது அவன் என்னச்சில அறியலை. ஏன்னா பெற்றோர் எல்லாருமே குடிக்கிறதுனால, எல்லாருமே திருடுறதுனால அவனுக்கு அது என்னச்சது பெரிய பாவமாக என்ன செய்யலை தெரியலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு 40 வயசாகிடுச்சு. ஒரு நாள் வந்து ஒரு சர்ச்சில் ஒரு தேவாலயத்தில் என்ன கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டனே ஆண்டு செயல்பாடை பாருங்களேன். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, சரி நம்ம அந்த சர்ச்சில் போய் நம்ம என்ன செய்வோம், அந்த சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண்டுடைய வழி நடத்துதலையும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். அவனை என்ன செய்தார், ஆண்டவர் வந்து அந்த அந்த சர்ச்சுக்கு கடந்து போக முடியாத ஒரு உந்தப்பட்டவராக அவர் என்ன செய்கிறாரு, அந்த சர்ச்சுக்கு என்ன செய்கிறாரு போகிறாரு. போன இடத்துல அங்கே என்ன செய்கிறாரு, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாட்டை என்ன செய்கிறான், நல்லா சாப்பிட்றான். அந்த சர்ச்சுக்குள்ளே போன உடனே அவனுக்கு ஒரு பெரிய அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்து காணப்படுது. ஒரு அமைதி காணப்படுது. ஒரு சமாதானம் அந்த இடத்துல போன உடனே அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. உடனே இவன் வந்து அதில் அந்த சாப்பிட்டு முடிக்கிறான். முடித்த உடனே அவனுக்குள்ளே என்னது ஒரு பெரிய மாற்றத்தை வென்று அறிந்து கொள்ளுறான். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். அதை பாவ உணர்வு அடைகிறான். பாவ உணர்வு அடைந்து நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டு அங்குள்ள அந்த பாஸ்டர்ஸ்ட்டை போகிறான். போய் நான் வந்து இப்படி நான் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஒரே நாளில் நடந்த சம்பவம். அந்த சாப்பாடுக்காக கடந்து செல்லும்போது ஆண்டவர் அவனை என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறாரு. அவருடைய பிள்ளையாக அவரை என்ன செய்கிறாரு, மாற்றுறாரு. இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பாஸ்டர்ஸ்ட்டை போய் இயேசுவை பற்றி இன்னும் நான் அறியணும், இந்த இடத்துக்கு வந்தாலே, இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தாலே எவ்வளோ மன நிம்மதி கிடைக்குது, நான் செய்த தவறை நான் உணர்றேன், அப்போ நான் இந்த இயேசு இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், எப்படியாவது நான் அவரை பற்றி நான் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர்ஸ்ட்டை போய் என்ன செய்கிறாங்க கேட்குறான். உன்னை கேட்டேன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாஸ்டர்ஸ் அவனை சரியானபடி என்ன செய்கிறாங்க, வழி நடத்துகிறாங்க. ஆண்டவருடைய மகனாக இயேசுவின் அடியானாக அவனை என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. மாற்றோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாவத்திலேருந்து என்ன செய்கிறான், விடுதலை பெறுறான். அதற்கப்புறம் அவன் என்ன செய்யலை, அவன் குடிகாரங்கிற பேரை என்ன செய்ச்சு மாறிடுச்சு. அவன் குடிக்கிறத என்ன செய்ய மறந்து போனான். அப்புறம் அவன் திருடுற தொழிலை கூட அவன் என்ன செய்தான் விட்டுட்டான். உழைத்து சம்பாதிக்க என்ன செய்தான் ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு பெரிய பாவம். ஆண்டருடைய அன்பை அறிய ஆண்டருடைய அன்பை ருசித்து பார்க்க அவனுடைய பாவ உணர்வு பெற்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்ன செய்தான் வாழ்ந்து வந்தான். வாழ்ந்து மாத்திரம் இல்லை, அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் எப்படியாவது இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்த இந்த நாட்டில் ஆண்டு என்ன செய்தார், ஒரு பரிசுத்தமாக மாற்ற அந்த ஆலயத்துக்கு உள்ள நுழைஞ்சதுமே ஆண்டு என்ன செய்த பாவ உணர்வை கொடுத்தாரு. எப்படியாவது நான் இந்த இயேசுவை பற்றி நான் என்ன செய்யணும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ரொம்ப வாஞ்ச விருப்பம் தாகமாக இருந்துச்சு. ஆனால் இவனுடைய வாஞ்சை வந்து தெரியுது. ஆனால் இவனுக்கு என்ன, ஒரு படிப்பறிவு இல்லாதவன், படிக்காத ஒரு பெற்றோர் வந்து துன்மார்க்கமாக ஜீவித்ததுனால மகனை படிக்க வைக்கணும், அவனை வந்து என்ன செய்யணும், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கல்வியை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதனால் அவன் வந்து என்ன செய்யலை, மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் என்ன செய்யலை, ஒதுங்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஆண்டுகிட்ட கேட்குறான், ஏசப்பா ஒரு நாள் என்ன செய்கிறான், எனக்கு இந்த வேதம் என் கையில் கிடச்சிருக்குது, ஆனால் எனக்கு என்ன செய்யலை, வாசிக்க தெரியலையே, நான் இன்னும் ஆண்டருடைய அன்பை நான் எப்படி அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச. இரவு நேரத்தில் அவன் என்ன செய்தான், ஆண்டு சமூகத்தில் அழுது ஜெபித்தான், ஏசப்பா எனக்கு கற்றுக்கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக்கொடுங்க,
இந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கும் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும் நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும், எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது, ஏசப்பா எனக்கு கற்றுக்கொடுங்க சொல்லி பல மணி நேரமாக அந்த சகோதரன் என்ன செய்தாராம், போராடி ஜெபித்து கொண்டிருந்தாராம். அந்த போராடி ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தாராம், பதில் கொடுத்தாராம். எப்படி தெரியுமா, அவனுக்கு ஆண்டவர் வந்து நித்தியம்ங்கிற வார்த்தையை எழுத ஆண்டவர் என்ன செய்தாராம், கற்றுக் கொடுத்தாராம். அந்த ஒரு சாக் பீஸை எடுத்தானா, அடுத்த நாள் காலையில் எழும்பின உடனே ஒரு சாக் பீஸை எடுத்து தன்னுடைய வீட்டில் ஒரு போர்டை வச்சு அதில் என்ன செய்தாராம், நித்தியம்ங்கிற வார்த்தையை அவன் என்ன செய்தாராம், எழுதினாராம். வேறு வார்த்தை அவனுக்கு தெரியாது, ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை அந்த நித்தியம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அவனுக்கு எழுதுறதுக்கு ஆண்டவர் என்று கற்றுக் கொடுத்தாரு. அந்த நித்தியங்கிற வார்த்தை எழுத அவனுக்குள்ளாக ஒரு பெரிய இன்னும் ஆண்டவருக்கு என்ன செய்தது, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நாள் எழுதின நித்தியம் வந்து வீட்டுக்குள்ளே எழுதின நித்தியத்தை பார்த்தாலே அவனுக்குள்ளே அதிகமாக என்னது, ரொம்ப சந்தோஷம். உடனே அவன் என்ன செய்யலை, விடலை. ஒரு நாள் வீட்டில் எழுதினவன் அதுக்கு பிறகு என்ன பண்ணான்னா, பக்கத்து வீட்டு சோறில் என்ன செய்தான், எழுத ஆரம்பித்தான். வேறு எதுவுமே கிடையாது, நித்தியம்ங்கிற வார்த்தையை மட்டும் எழுதுனான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு, நித்தியங்கிற வார்த்தை வந்து என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு என்ன செய்கிறாரு, என்னை ஆயத்தப்படுத்துகிறாரு, என்னை தகுதிப்படுத்துகிறாரு. அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் மாத்திரமல்ல எல்லாரும் பிரவேசிக்கணும். அந்த உந்துதல் அந்த சகோதரன் உள்ளத்தில் என்ன செய்து காணப்பட்டது. அந்த உந்துதல் காணப்பட்டதுனால அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் வந்து எல்லா இடத்தையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஆண்டவர் எனக்கு இதை மாத்திரம்தான் போய் அவன் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் போய் என்ன ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு ஊராக போய் அவன் என்ன செய்யலை, சொல்லலை. எங்கேயும் போய் என்ன செய்யலை, சுவிசேஷம் அவன் என்ன செய்யலை, அறிவிக்கலை. ஆண்டவர் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தது, ஆண்டவர் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே வார்த்தை நித்தியங்கிற வார்த்தை தான். வேறு எதுவுமே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யலை, கற்றுக் கொடுக்கலை. அந்த நித்தியங்கிற வார்த்தை மூலமாக அவன் என்ன பண்ணான் தெரியுமா, எல்லா இடத்துலையும் அவன் என்ன செய்தான், நித்தியம் சொல்லி என்ன செய்தான், எழுத ஆரம்பித்தான். ஆஸ்திரேலியா தேசம் முழுவதுமாக எங்கெங்கே சுவர் பார்க்குறானோ அந்த இடத்துலலாம் அந்த நித்தியங்கிற வார்த்தை என்ன செய்யும், காணப்படும். இந்த வார்த்தையை பார்த்த பிறகு தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது யார் எழுதுனது, நித்தியங்கிற வார்த்தை என்ன செய்து காணப்படுது, இது யாராக எழுதியிருக்கா, இது எழுதுனது யாருன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இதை தேடி கண்டுபிடிக்கணும், என்ன காரணம், ஏன் அவன் இந்த நித்தியங்கிற வார்த்தையை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் என்ன முடியல, அவனை கண்டுபிடிக்கலை. இப்படி நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. இவருக்கு என்ன செய்து, வயதும் ஆகிக்கொண்டே இருக்குது. ஆனால் விடலை, அவர் சோர்ந்து போகலை. எனக்கு வயதாயிட்டே நம்ம எழுதக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் வழி நடத்துதல் அவனுக்கு இதுதான், ஆண்டவர் வழி நடத்துதல் இதுதான். நித்தியங்கிற வார்த்தை மட்டும்தான் எழுது, வேறு எதுவுமே என்ன செய்ய எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வழி நடத்தினார். அதனால் எல்லோரும் இவனுக்கு ஒரு பெயர் வச்சுட்டாங்க, மிஸ்டர் நித்தியம் சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, பேரை வச்சுட்டாங்க. அந்த மிஸ்டர் நித்தியன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஆளை என்ன செய்யல, அந்த மிஸ்டர் நித்தியம் யார், அவர் யாராக இருக்கும் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அவருக்கு வயசு வந்து என்னது 85 வயசு ஆயிடுச்சு. ஆனால் என்ன செய்யலை, கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மனிதன், இவர் நைட்டு நேரம் ஒரு சோறில் எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் என்ன செய்தார், கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி அவர் கூப்பிட்டு, நீங்கள் தான் அந்த சோறில் நித்தியம் சொல்லி எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னை கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் எழுதுனேன் அப்படி சொல்லும்போது, என்ன காரணத்துக்காக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, நான் நித்தியன்னு சொல்லி எழுதுறதுக்கு காரணம் ஆண்டவர் வந்து என்னை என்ன செய்தார், ஒரு பாவியாக இருந்த, ஒரு குடிகாரனாக இருந்த, ஒரு திருடனாக இருந்த ஆண்டவர் என்ன செய்தார், ரட்சித்தார், பாவ உணர்வை கொடுத்தார், என்னை பரிசுத்தமாக மாற்றினார். ஒரு ஆலயத்தில் வந்து நான் காலடி எடுத்து வைத்த உடனே
சாப்பிடுவதற்காக போன இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? மனம் திரும்பினார். அதனால் ஆண்டவர் பாதத்தை ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது தான் ஆண்டவர் எனக்கு, நான் படிப்பறிவு இல்லாதவன், ஆண்டவர் எனக்கு நித்தியங்கிற வார்த்தையை மட்டும் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் எல்லா பக்கத்தில் நான் என்ன செய்கிறேன்? எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவன் வந்து நித்தியங்க எல்லா சோறு மாத்திரம் விடலை, ஒரு பெரிய ஆலய மணி இருந்துச்சு. அதுலேயும் அவன் என்ன செஞ்சான்? நித்தியம் சொல்லி என்ன செஞ்சாரு? எழுதிட்டாரு. அந்த நித்தியம் சொல்லி எழுதினோடனே எல்லாருக்கும் அந்த ஆலய மணியை அந்த நித்தியங்க எழுதி இந்த லெட்டரை அவங்களுக்கு அழிப்பதற்கு யாருக்கும் இல்லை, மனசு வரல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கீழேருந்து அந்த ஆலய மணியை மேலே தூக்கி என்ன செஞ்சாங்க? வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு அந்த நித்தியங்கிற அந்த எழுதப்பட்ட அந்த ஆலய மணியை மேலே தூக்கி வைத்து அவங்க நினச்சிட்டாங்க, மணியை நினச்சிட்டாங்க அடிக்க ஆரம்பித்தாங்களாம். இப்படி இவர் செய்த இந்த சின்ன காரியம்தான் நமக்கு, இது ஒரு சின்ன காரியம். ஆண்டவர் வழிநடத்தல் படி ஒரு சின்ன ஊழியம்தான் செய்தார். அது ஆண்டவர் வந்து பலத்த அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? எப்படின்னா அந்த தேசத்தில் 5 லட்சம் இடத்துல அவர் என்ன செய்தாரா? தன்னை மறிக்கும்போது 85 வயதில் அவர் மறிக்கும்போது 5 லட்சம் இடத்துல அவர் என்ன செய்தாராம்? நித்தியம் நித்தியம் சொல்லி என்ன செய்தாராம்? எழுதியிருந்தாராம். அதை பார்த்து அநேக மக்கள் என்ன செய்தாங்களா? ரட்சிப்படைந்து நித்திய வாழ்விற்கு சொல்லி அவங்கள என்ன செய்தாங்களாம்? ஆயத்தப்படுத்தி தங்களை தகுதிப்படுத்தி அதை அறிந்து கொண்டாங்களா? இது நித்தியம்னா என்ன? இப்போ ஒருத்தங்க வாசிக்கிறாங்க, அப்போ நித்தியம்னா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு புரியாது. அப்போ யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு 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 இப்போ நித்தியத்தை பற்றி ஆஸ்திரேலிய தேசத்தில் நித்தியம்னா என்ன சொல்லி எல்லாரும் ஆசிரியர் அத்தனை பேரும் நினச்சிட்டாங்க, புரிந்து கொண்டாங்க. அதன்படி நினச்சிட்டாங்க, வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு மனிதனுடைய மனமாற்றத்தினால ஒரு எழுத்தின் மூலமாக ஆண்டோடைய வழி நடத்துவதன்படி ஒரு எழுத்தின் மூலமாக ஆஸ்திரேலிய தேசம் முழுவதும் ஆண்டோடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பாருங்கள், இந்த நாட்களில் இதே போல் நம்ம எத்தனையோ பேர் நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிந்து ஊழியத்தின் பாதையில் நம்ம கடந்து செல்கிறோம். ஆனால் நம்ம எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோம் பாருங்கள். நம்ம சின்ன ஒரு நித்தியம் ஆண்டவர் வழி நடத்தல் அறிந்து செயல்படணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்னா ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து ஆண்டோட வழி நடத்துதல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். ஆண்டவர் எங்கே போக சொல்லுறாரோ அங்கே போகணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஏசப்பா இந்த இடத்துல நான் போகலாமா, இந்த ஊழியத்தை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டு கேட்டு ஆண்டவர்கிட்ட வழி எது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வழிகாட்டியாக இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? ஊழியத்தின் பாதையில் எங்கே ஒரு சின்ன ஊழியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஊழியம் தான் செய்யணும்னு இல்லை, ஒரு சின்ன ஊழியம். அந்த சின்ன ஊழியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பெருக்கமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. நிறைய ஆத்துமாக்களை என்ன செய்கிறாரு? கொள்ளை பொருளாக நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. எதுவும் நம்ம என்ன செய்யுது? அற்பமாக எண்ணக்கூடாது. எனக்கு இந்த சின்ன ஊழியம் தானே, ஆண்டவர் வழிநடத்தல் ஒருவேளை அதாக தான் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுப்பதற்கு ஒரு சபைக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஒருவேளை அதில் ஒரு 10 பேர் தான் அமர்ந்திருக்கலாம், ஒரு 5 பேர் தான் அமர்ந்திருக்கலாம். உடனே மனம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாதபடி அந்த ஒரு ஆத்மா கூட நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் வழிகாட்டினபடி நான் கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் வழிகாட்டினபடி அந்த இடத்துக்கு நம்ம கடந்து செல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு ஆத்துமாக்களை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கொள்ளை பொருளை கொடுக்குறாரு. ஆண்டவர் கொண்டு போன நோக்கம் உண்டு. எந்தெந்த ஆண்டவர் வழிகாட்டினா தான் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அது நம்ம தெரிந்து எடுத்ததுனால நம்ம அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஊழியத்துக்கு நம்ம பாதையில் நம்ம கடந்து சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த வழி நடத்துதல்படி நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? வழி காட்டுவார். நம்ம வழிகாட்டுதல் இல்லாதபடி நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க, ஆனால் ஆண்டருடைய வழிகாட்டுதல் நமக்கு இருந்திருக்காது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வழிகாட்டுதல் நம்ம கடந்து செல்லும்போது நமக்கு என்ன செய்ய கிடையாது? ஆத்மா கிடைக்காது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டுதல் ஆண்டவர் நமக்கு என்ன வழிகாட்டுறாரு? மோட்சத்துக்கு வழி யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அப்போ அதுக்கு வழிகாட்டியாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நிறைய பேருக்கு அதை மாத்திரம் போதிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதமாக்கிய நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு நம்ம வழிகாட்டியாக அது நம்ம இயேசு அதை தான் சொல்லிருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை குறித்து அவருக்கு பரலோக ராஜ்யத்தில் எல்லோரும் பங்கடையணும்.
அதற்குன்னு சொல்லி ஏசப்பா என்னை ஒரு வழிகாட்டியாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நித்திய ஜீவ வாழ்க்கை பெறுவதற்காக அநேக ஆத்துமாக்கள் நமக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக கொள்ளை பொருளாக மேற்கும் பொருளாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், தருவார். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சித்தத்தை அறிந்து அவர் வழிகாட்டுதல் அறிந்து நம்ம என்ன செய்யணும், செயல்படும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஆத்துமாக்களை தருகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடைய வேத வசனத்துக்காக வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமனப்பா ஏசப்பா, ஒரு ஆண்டவரே உடைய வழிகாட்டுதல் நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில் பயன்படுத்தும் ஆண்டவரே. வழிகாட்டுதல் நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு ஆண்டவரே மக்களை ஆண்டவர் வழி நடத்துகிற அந்த ஊழியத்தின் பாதையில் என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டு சமத்தை நம்ம கேட்போம். இந்த நாளில் தீர்மானத்தை எடுத்தபடி தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி மலர்த்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.